அப்புறம் என்னோட பேரு தினகரன். உங்க பேர் என்ன? என்னோட பேரு அகல்யா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏன் அங்கிள் சொன்னாரு இங்க பக்கத்துல ஏதோ 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ மர்டர் நடந்துச்சுன்னு. அது உண்மையா? தினமும் இந்த வழியா தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டேன். நடந்திருக்கலாம். வர்ற வழியில ஒரு குடிகாரனை பார்த்தேன். அவனும் இதை பத்தி தான் சொன்னான். அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குமா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஏன் பேய் பிசாசுன்னா உங்களுக்கு பயமா? ஏன் உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல பேய் பிசாசு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல பேய் பிசாசுனா பயமா? நம்பிக்கை இருக்கு, பயம் இல்லை. கடவுள் இருக்கிறது நிஜம்னா ஆத்மாக்களும் இருக்கும்ல. நான் இந்த விஷயத்துல தலையிடுறதே இல்லை. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. நீங்க வாங்க. இவ்வளோ அமைதியான ஒரு இடம், முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு, அவ கூட நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற பொண்ணு ஒரு மனுஷியா இல்லாம ஆத்மாவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி கூட நடக்கலாம்ல? எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, ஆனா நம்புறதில்ல. அவங்க கண்ணுக்கு முன்னால அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் யாரும் அதை நம்புறதில்ல, நம்பவும் மாட்டாங்க. அப்படின்னா நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன சொன்னேன்னு? 2-3 நாளைக்கு முன்னாலே இங்க ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை ரேப் பண்ணி மனசாட்சியே இல்லாம அவளை கொன்னுட்டாங்க. அவளை காப்பாத்த அப்ப அங்க யாரும் இல்ல. சரி, இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா அந்த பொண்ணே நான் தான். ஓ, அப்படின்னா நீங்க பேயா? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க மேடம். வாங்க, உங்களை போற வழியில விட்டுட்டு போறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? பேயின்னு சொன்ன உடனே என்ன பாதி வழியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது விளையாட்டு இல்ல, உண்மைதான். உங்களுக்கு இது விளையாட்டா தெரியுதா? இப்ப வரைக்கும் அந்த இடத்துல ரத்தக்கரை கூட அழியல. உங்களுக்கு மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அந்த முனையில விட்டுட்டு போறேன். ஸ்டேஷன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். என்ன பயமா இருக்கா? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவளை பார்த்ததுமே உங்களுக்குள்ள இருக்க அரக்கன் தானே வருவான். நான் ஒன்னும் சும்மா எதையும் உளரல. நான் இப்போ உயிரோட இல்ல. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தானே செய்வீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? உங்களை வீட்டில் யாருமே தேட மாட்டாங்களா என்ன? இப்ப வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க கூட தூங்கி இருப்பாங்க. அப்பா எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணிருப்பாங்க.
உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது இல்ல? சரியான நேரத்துல வீட்டுக்கு போறது எவ்வளவு முக்கியம்னு சில ரவுடி பசங்க உருட்டி மிரட்டி எல்லாத்தையும் புடுங்கிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்ல. நடு காட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் கொன்னு போட்டுடுறாங்க. நீங்களும் அவங்கள ஒருத்தி தானே? எனக்கு தெரியும், நீங்களும் அவங்களோட சேர்ந்தவங்க தான். அதனாலதான் இந்த கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, ஏதாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறது உங்களுக்கு இதுல என்னதான் கிடைக்குது? என்ன கிடைக்குது? ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதா? அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதா? அது மட்டும் இல்லாம என்ன சொன்னீங்க? பயமா? எதை பத்தி? ஆத்மாவை பத்தியா? பேய பத்தியா? மோகினி பிசாச பத்தியா? உங்க யாருக்குமே ஒரு மனுஷனோட நிலைமை எப்பவுமே புரியாது. ஒவ்வொருத்தரையும் பொய் சொல்லி ஏதாவது மூளைக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அவங்கள கதற கொன்னுடுறீங்க. அசிங்கமா இல்ல? உங்களை பார்த்தாலே கேவலமா இருக்கு. ஆனா 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 என்ன? என்னன்னு சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? இந்த மாதிரி எல்லாரையும் பயமுறுத்தி அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிடுவீங்க. அன்னிக்கும் அப்படிதான் நடந்தது. இப்படிதான் நடந்தது. அப்போ அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? என்ன சொன்ன? நீ பேய்னு சொன்னல்ல? உண்மையிலேயே எதிரில் வரும்போதுதான் பேய்னா என்னன்னு தெரியும். இது வரைக்கும் ஏதாவது பேய நேர்ல பார்த்திருக்கியா என்ன? நான் பக்கத்துல வந்துட்டேன். குழந்தைங்களுக்கு சாக்லேட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம். இதோ வந்துட்டேன். வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, வரேன். ஆனா தயா சார், இப்போ வரைக்கும் நீங்க எங்களுக்கு 3 கதை தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் எங்களுக்கு மொத்தமாகவே 3 கதை தான் சொல்லியிருக்கீங்க இப்போ வரைக்கும். ப்ரோ, இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி நினைக்காது. 4வது கதையை சொல்லலாமா இல்லை வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பாருங்கள், 4வது கதையை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. விடியறதுக்கு தான் இன்னும் நிறையா டைம் இருக்குல்ல. நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு பாதி கதையாக சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கதையோட முடிவையும் நீங்கள் சொல்லுங்கள். படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அப்புறம் கடைசியில் அந்த படமும் ஃப்ளாப் ஆகிடும், அப்படி தானே? அதனால் நீங்களே சொல்லுங்கள், இல்லைன்னா அவர் படத்துக்கான கிளைமேக்ஸை தேடி அலைய வேண்டியிருக்கும். இந்த கதைகளுக்கு முடிவே இல்லை. ஏன்னா அந்த பாதி கதைகளை எழுதினவன் இப்போ உயிரோடவே இல்லை. என்ன சொல்றீங்க?